Good afternoon, students. Today we are going to see about a continuation part of the 12th lesson, DNS, Domain Name Systems. அதோட கண்டினியூஷன்ஸ் பார்ட் பற்றி இப்போ இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்னா டிஎன்எஸ்னால் என்ன அப்படின்னு படித்தோம். தென் அதுக்கு என்ன நீடட் தேவைப்படுது அப்படின்னா ஐபிவி அட்ரஸ் தேவைப்படும். இந்த ஐபிவி அட்ரஸில் 4, 6 டைப் பார்த்தோம். 4னா ஒன்லி டெசிமல் நம்பர், 6னா ஹேரரிக்கல் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இருந்ததுன்னு பார்த்தோம். இன்றைக்கி டொமைன் நேம் சிஸ்டம்ஸோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். இதில் 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா நேம் ஸ்பேஸ், நேம் சர்வர், ஜோன். நேம் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு ஒன். ஸோ நேம் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா நம்ம எப்படியுமே இப்போ யூனிக் அட்ரஸ் ஜென்ரலாக நமக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு யூனிக் அட்ரஸ் மஸ்ட் நீடட் தெரியும். எல்லாமே மிங்கிள்டாக இருந்தால் நம்மளால் பர்டிகுலராக அந்த டேட்டாவை நம்மளால் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியாது. ஸோ இந்த டொமைன் நேம் சிஸ்டத்துக்கும் பர்டிகுலராக ஒரு யூனிக் நேம் வேணும். இப்போது நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் படிக்கும்போது நம்ம என்ன சிஎஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சிஏ டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் நமக்கு அப்படி கொடுக்கும்போது தான் நான் என்ன பண்ண முடியும், அங்கேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே என்னென்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எஜுகேஷன்ஸ்க்கு ஒரு டிஎன்எஸ்ஸு, கவர்மெண்ட் மித்த இருக்கு இல்லையா நிறையா சர்வீசஸ். ஸோ ஒன்றுக்கும் ஒரு மாதிரியான டிஎன்எஸ் இருக்கும். ஸோ டிஎன்எஸ் அப்படிங்கும்போது யூனிக் எனக்கு தேவைப்படும். அதில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. ஸோ த டொமைன் நேம்ஸ் மஸ்ட் பி வெரி யூனிக் அண்ட் அப்ரோப்ரியேட். த நேம் ஷுட் பி செலக்டட் ஃப்ரம் த நேம் ஸ்பேஸ். த நேம் ஸ்பேஸ் வேர் வி கேன் ஆர்கனைஸ்டு இன் 2 ways. ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படின்னா நமக்கு யூனிக் அட்ரஸ் ஃபஸ்ட்டு எனக்கு தேவைப்படும். அந்த யூனிக் நேம் ஸ்பேஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃப்ளாட் நேம் ஸ்பேஸு, ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னா இதுக்கு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் நான் எப்படி கொடுத்தாலும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா ஓகே, இல்லைன்னா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த வழியில் போனால் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அக்யூரேட்டான கரெக்டான சொல்யூஷன்ஸ் என்னால் இந்த ஃப்ளாட் நேம் சிஸ்டம் ஸ்பேஸில் கொடுக்க முடியாது. பட் இந்த ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வழியில் நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா எனக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை நான் ப்ராப்பராக எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ஃப்ளாட் நேம் ஸ்பேஸுக்கும் ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு ரீட் அவுட் பண்ணுறேன். ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் இஸ் வேர் த நேம் இஸ் அசைன்ட் டு த ஐபி அட்ரஸ். They don't have any specific structure. In this flat name space, some meaningful names are given to the IP address for accessing. The major disadvantage of the flat name space is that they cannot be used in large system because they need to be accessed and controlled centrally to avoid ambiguity and redundancy. But it is difficult in flat name space. To avoid this major disadvantage, hierarchical space is used in a large. ஸோ ஃப்ளாட் நேம் ஸ்பேஸில் எனக்கு பர்டிகுலரான ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால என்னால் பெரிய லார்ஜாக நான் கேட்டகரி அப்படிங்கும்போது என்னால் இது என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. எல்லா நேம் ஸ்பேஸுக்குமே ஒரு ஐபி நமக்கு படிச்சிருக்கோம். இந்த டொமைன் நேம் சிஸ்டம்ஸ் கொடுக்கும்போது 4 கேட்டகரி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஸோ ஹெச்டிடிபி/ஐபி அட்ரஸ், ஃப்ளாட் நேம், இது எல்லாமே நம்ம கேட்டகரி வைஸ் கொடுத்துடணும். ஸோ ஒன்றுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ணணும், மஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். ஸோ ஃப்ளாட் நேம் ஸ்பேஸோட கம்பெனி தான் இந்த ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ். ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கும்போது இதில் கரெக்டாக இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அப்படின்னு போகும்போது நான் என்ன பண்ண முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ப்ராப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கனால எனக்கு இந்த ஸ்டெப்பில் அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு, இதுக்கப்புறம் இதுதான் அப்படிங்கும்போது எனக்கு என்ன போயிட்டு நான் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்ட் வே எனக்கு கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கேதர் பண்ண முடியுது. அதுதான் hierarchical namespace is where the namespace is made up of several parts. The first part may represent the nature of organization. The second part may represent the name of organization.
நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன், நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன், இதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அண்ட் தேர்ட் பார்ட் மே ரெப்ரசன்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஸோ ஆன். இன் திஸ் வே த பவர் டு கண்ட்ரோல் த நேம் ஸ்பேஸ் கேன் பி டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ நான் இப்படி போகிறதுனால இப்போ நம்ம டேரெக்டாக போய் நம்ம ஹெச்எம்ஐ நம்மளோட மீட் பண்ண முடியுமா? கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், நான் அவங்க என்ன சொல்லுவாங்க, டேரெக்டாக கிளாஸ் டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம், கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இதே நீங்கள் வந்து காலேஜ் லெவல் போகும்போது டேரெக்டாக டீன் வந்து என்ன பண்ணுவார், ஹெச்ஓடிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம், ஹெச்ஓடி கிளாஸ் டீச்சர் வந்து அப்புறம் உங்கள்கிட்ட. ஸோ இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிறதுனால அந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக போய் உங்களுக்கு கரெக்டாக வேல போய் நிற்கும். டேரெக்டாக போய் ஒருத்தவங்க இப்போ டேரெக்டாக வந்து சேர்மன் பர்சன் வந்து உங்களுக்கு காலேஜ் லெவலில் இன்டிமேட் எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளால் கொடுக்க மாட்டோம். அந்த ஃப்ளாட் சிஸ்டம் போகும்போது அது மாதிரி தான். ஸோ சில நேரத்தில் போய் ரீச் ஆகும், சில நேரத்தில் ரீச் ஆகாது. ஸோ கரெக்டான ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால நம்மளால் என்ன ஆகும், அந்த ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் எண்ட் ஆஃப் த பீப்புள் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். பட் இப்படி 1 by 1 வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து கலெக்ட் பண்ணி அவங்கள்கிட்ட ஹெச்ஓடிகிட்ட சப்மிட் பண்ணணும், ஹெச்ஓடி டீன் கிட்ட, டீன் வந்து சேர்பர்சன். ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதான் ஹைரார்க்கிக்கல் வே. Domain namespace was designed to achieve hierarchical namespace. In this, the namespace are represented as a tree-like structure with a root element on the top. In this tree can have a maximum of 128 leaves starting from the root element, taking the level of 0 to level 127. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஒன்று. ரூட் லெவலுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஆர்கனைசேஷன், எஜுகேஷன், காம். ஸோ இதெல்லாமே ஒன் ஆஃப் த அட்ரஸ், யூஆர்எல் அட்ரஸ் தானே இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லீஃப் வந்து பிரான்ச்சாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து 128 பிரான்ச்சஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ணிக்க முடியும் ஒரு எலமெண்ட்டாக. அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் லெவல் கொடுக்குறாங்க. ஸோ லேபிள் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, டொமைனா என்ன, லேபிள்னா என்ன அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். 12.5 represent the domain namespace where the root element is present at the top of the most level, that is level 0. அதான் யார், ரூட் லெவல் கொடுத்துருக்காங்களா, level 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரூட் லெவல், அவர் தான் டாப் மோஸ்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் நம்ம பிரான்ச்சாக வருவோம். The root element always represents the null string அப்படின்னு அது எம்டியாக இருக்கும், அதுதான். The next level to the root element is node. Each node in the tree has a label and a domain name. ஸோ அந்த ரூட்டுக்கு அப்புறம் உள்ள இது வந்து எம்டியே இருக்கும், நல் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளதான் சைல்டு நோடு. பேரண்ட் நோடில் எதுவுமே இருக்காது, சைல்டு நோடில் தான் நம்ம சொல்லுவாங்க அப்படின்னா லேபிள், டொமைன். ஒவ்வொன்றும் ரெண்டாக டிவைட் பண்ணுறது இல்லையா. ஸோ அது ஒன்றும் ஒரு பிரான்ச்சும் லேபிளாகவும் டொமைனாகவும் பிரிச்சுருக்குறாங்க. லேபிள்னா என்ன, டொமைன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். It is a string which can have maximum of 63 characters. Each node in the level should have different labels, thereby assuring the individuality of the domain name. In other words, label are the names given to domains. Domain is a subtree in domain name space tree structure. The domain can be further divided into subdomains. ஸோ லேபிள் அப்படிங்கிறது என்னென்னா எஜுகேஷன்ஸ், எஃப்ஆர்என்டி, ஆர்கனைசேஷன், ஆர்பா, இதெல்லாமே என்னது லேபிள். அதுக்கப்புறம் வருது இல்லையா ஒன்றுக்கும். ஸோ இதெல்லாமே என்னது .comல டிவைட், .com இப்போது www.com இந்த .com அப்படிங்கிறது என்னதுன்னா டொமைனோட நேமு. இப்போ டிஆர்பி அப்படிலாம் போடுறது இந்த லேபிள். ஓகேவா. ஸோ டிஎன்எஸில் ஃபஸ்ட்டு நேம் ஸ்பேஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக ஹைரார்க்கிக்கலாக பிரிச்சுருக்குறாங்க. ஃப்ளாட்னா வந்து அன்ஸ்ட்ரக்சராக இருக்கும். லார்ஜ் ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஹைரார்க்கிக்கல்ங்கிறது ஸ்ட்ரக்சரைஸ்டு போகிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரூட் லெவல்லேருந்து
லீஃப் லெவல் வரைக்கும் போகிறதுனால 128 வந்து எலமெண்ட் வந்து டிவைட் பண்ண முடியுது. ரூட் டாப் ஆஃப் த லெவல் வந்து 0, அது வந்து ரூட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து எம்டி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் தட் எலமெண்ட் எல்லாமே வந்து லேபிள் டொமைனாக டிவைட் பண்ணுவாங்க. லேபிள் அப்படிங்கும்போது அதோட நேம் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக. தென் .com அப்படிங்கிறது அதோட டொமைன் நேம் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த 12.6ல் டொமைன் நேமும் லேபிளும். டொமைன் நேம்னால் என்ன, லேபிளாக என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள். ஸோ domain name, it is a sequence of labels. In domain name, in the sequence of labels are separated by dot. ஸோ domain name எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, டாட்டில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. The domain name is always a read from the lower level to higher level, that is from the leaf node to root node. String, the root node always represent null string. All the domain name end with a dot. ஸோ அதுக்கான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமைன் கொடுக்குறது அது வந்து நீங்கள் ஆல்ஃபபெட்ஸாக கொடுத்துக்கலாம், இல்லைனா 0 நம்பர்ஸாகவும் கொடுக்கலாம். ரெண்டுமே 2 ஆல்ஃபபெட்ஸும் கொடுக்கலாம், ஹெக்ஸாடெசிமல் மாதிரி ஆல்ஃபபெட்ஸும் கொடுக்கலாம், நம்பர்ஸும் கொடுக்கலாம் டொமைன் நேமை. இது வந்து ஹைஃபன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் வந்து ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுவாங்க, ஹைஃபன்ஸ் கொடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு கேரக்டரை கொடுக்கக்கூடாது. சென்டர் ஆஃப் த பாயிண்டில் நமக்கு ஹைஃபன்ஸ் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து நாட் அலவுடு. தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. டொமைன் நேம் வந்து ஆல்ஃபபெட்ஸும் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயம் அட் த சேம் டைம் நம்பர்ஸும் கன்சிஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹைஃபன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, பட் ஃபஸ்ட்டு கேரக்டர் ஹைஃபன்ஸாக இருக்கக்கூடாது. தென் தேர்ட் ஒன் வந்து ஸ்பேசஸ் வந்து நாட் அலவுட். ஃபோர்த் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் அலவுட். ஸோ இது எல்லாமே டொமைன் நேம் ஸ்பேஸோட பேசிக் ரூல்ஸ். இன்னும் 2 ரூல்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். டொமைன் நேம்ஸ் ஹாவ் அ மினிமம் லென்த் ஆஃப் 2 and the maximum length of 63 characters. The entire name any be at most 253 characters long. ஸோ நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, நம்ம ஒவ்வொரு ஒரு இமெயில் அட்ரஸாக பாஸ்வேர்டை கொடுக்கும் போகும்போது அப் டு 6 கேரக்டர்ஸ், அப் டு 11 அது மாதிரி கொடுத்துருக்கறதுனால அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் கேரக்டர்ஸ்க்கு லிமிட் வச்சுருக்காங்க. டொமைன் நேம்ஸ் ஆர் நாட் கேஸ் சென்சிட்டிவ், மே அப்பா ஆர் லோயர் எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஸோ இந்த 6மே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். ஸோ ஜென்ரிக் டாப் லெவல் டொமைன் நேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ரூட்டுக்கு அப்புறம் .com, .organization, .net, .in. ஸோ நம்ம ஒவ்வொரு மெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணும்போது .com, .in அது மாதிரிலாம் பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, மீனிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டொமைன் நேமோட மீனிங், டொமைன் நேம்னா என்ன, டொமைன் நேமோட அதோட மீனிங் என்ன. .comனா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், எஜுகேஷன், EDU கவர்மெண்ட் விஷயம். MILனா மிலிட்ரி குரூப்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ORGனா நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நெட் அப்படின்னா நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன். இன்ஃபோனா இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ப்ரொவைடட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட ரூட் லெவல் பாருங்கள், ரூட் லெவலு, டாப் மோஸ்ட் லெவலு, செகண்ட் லெவல் அண்ட் சப்டொமைன்ஸ். ஸோ இப்படியெல்லாம் பிரிச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ஜென்ரிக் டாப்பு. இது வந்து கண்ட்ரி லெவல் கொடுக்கும்போது இந்தியா, IN, US. ஸோ நம்ம கொடுக்கும்போது .in, .US அப்படிங்கும்போது அதோட கண்ட்ரியோட நேமை வச்சு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். கண்ட்ரி நேம்ஸ், கண்ட்ரி டொமைன்ஸ் யூஸ் 2 characters, கண்ட்ரி அப்ரிவியேஷன்ஸ் அக்கார்டிங் டு த கண்ட்ரி. ஸோ அதோட ஃபஸ்ட்டு 2 letters வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் நேம் சர்வர், ஃபஸ்ட் நேம் பார்த்தா நேம் ஸ்பேஸு, இப்போ வந்து நேம் சர்வர். சர்வர்னாலே நமக்கு தெரியும், அவங்க வந்து போய் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அந்த டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கவங்க தான் அந்த சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நேம் சர்வர், த இன்ஃபர்மேஷன்ஸ் which need to be stored in domain name space is quite large. Single systems would be inefficient and insufficient to store such a huge amount of as representing to the request from all over the world. It also becomes unreliable because in case of failure the data becomes inaccessible. ஸோ நேம் சர்வர் அப்படிங்கும்போது நம்ம .com இது வந்து ரொம்ப லார்ஜான விஷயம். பிகாஸ் என்னது வேர்ல்டு வைட் வெப். ஸோ ஓவராலாக கண்ட்ரி, எல்லா கண்ட்ரியும் எல்லா
ஆல் ஓவர் வேர்ல்டில் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து என்ன ஆகும், ரொம்ப லார்ஜாக தான் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, என்னோடய அட்ரஸ் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ப்ராப்பராக எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிரும். மேபி ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்தது அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். The solutions to this problem is to be distributed the informations among many computers. The best way to do this that is to divide the entire space into many domains and subdomains. DNS also allows domains to be further divided into subdomains. By this, the solutions to the problem is obtained. The hierarchy of servers is also maintained. Name servers store the data and provide it to clients when queried by them. Name servers are programs that run to physical systems and store all the zone data. ஸோ இந்த நேம் சர்வர் அப்படிங்கும்போது ரொம்ப லார்ஜாக இருக்கிறதுனால அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதில் ரெண்டு மூணு இந்த மாதிரி ட்ரீ மாதிரி பிரிச்சிடுறாங்க. சப்டிவைட் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டேரெக்டாக போய் இப்போ நம்ம சொன்னது தான் சேம். இப்போ டேரெக்டாக போய் நான் சேர்பர்சனோ இல்லை ஹெச்ஓடியை மீட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து என்கிட்ட இப்போ கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்குறேன், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டேரெக்டாக போய் ஆஃபீஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃபீஸில் ஒன் பை ஒன்னாக கொடுக்கும்போது இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்குற டேட்டா என்கிட்ட கிடைக்காது அப்படின்னு நான் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அனதர் பர்சனை போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நான் கொடுத்த ரெக்வெஸ்ட் வந்து லோக்கல் சர்வரில் போகும். லோக்கல் சர்வரில் இல்லை அப்படின்னா தான் என்ன ஆகும், சப்சர்வர். ஸோ சப்சர்வர்லேயும் இல்லை அப்படின்னா தான் ஜோன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். பிகாஸ் இது வந்து என்ன அப்படின்னா, அந்த டிராஃபிக் ட்ரபுளை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. Name server is the main partner in the domain name systems. It translates the domain names into IP addresses. Name server contains the domain name systems database which consists of domain names and their corresponding IP addresses. There is a need to large number of domain names for the worldwide usage. So plenty of servers are used in the hierarchical manner. Name servers do the important task of searching the domain names. While you searching a website, local name server asks to the different name servers until one of them find out your answer. At last, it returns IP address for the domain names. Your computer can now connect the requested web page stored on the web server. அந்த ஃபிகர் பாருங்கள், ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். அந்த சிஸ்டமில் டேரெக்டாக என்ன பண்ணால் லோக்கல் சர்வரில் நம்ம அக்சஸ் பண்ணுறோம். நம்ம வெப் சர்வர் கொடுக்கறதுக்கு முன்னாடி லோக்கல் சர்வரில் அக்சஸ் பண்ணுறோம். அங்கே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு லெவலுக்காக நான் போகிறேன். ஸோ ரூட்டு, தென் டாப் மோஸ்ட் லெவல் போகிறேன், தென் ஆத்தரைஸ்டு போகிறோம், டிஎன்எஸ் சர்வர் போகிறோம். அப்படி இல்லைனால வெப் சர்வர். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். இப்போ நான் லோக்கல் சர்வர் போனேன், நான் கேட்குற இன்ஃபர்மேஷன் லோக்கல் சர்வரில் கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த ப்ராசஸ் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு சர்வருக்கு போகணுங்கிற நெசசிட்டி இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸாக கொடுக்கும்போது நமக்கு டிராஃபிக் லெவல் கம்மியாகுது. அதே மாதிரி டேட்டா வந்து நல்லா சீக்கிரமாகவே எனக்கு கிடச்சிடுது, எனக்கு டைம் சேவ் ஆகும். So types of name servers. There are 3 types of name servers which control the entire domain name systems: root name, primary and secondary. Root name server top level server which contain entire DNS tree maintained by ICN. There are 13 servers. ஸோ இவங்க தான் ரூட் சர்வர். இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா டிஎன்எஸ்ஸையும் இவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ரைமரி அப்படிங்கும்போது master, primary server na master contain zone resources records. The records are updatable by domain names holders such as organizations. Then secondary slave name server contains a copy of primary server files. This server has no authority or to update but reduce the workload of master server by sharing the query. ஸோ 3 டைப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கிறாங்க: ரூட்டு, ப்ரைமரி, செகண்டரி. ரூட் சர்வர் தான் எல்லோரையும் மெயின்டைன் பண்ணுறவங்க. பட் ப்ரைமரி சர்வர் அப்படிங்கும் மாஸ்டர் ஸ்லேவு. மாஸ்டர் சர்வர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்தது ரூட்டுக்கு அடுத்த லெவலு
அவங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்பப்போ என்ன பண்ணணும், அந்த அப்டேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். டொமைன் நேம்ஸ் ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க, அப்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஆர்கனைசேஷனில். பட் செகண்டரி லெவல் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. பட் என்னென்னா நம்ம அந்த மாஸ்டர்ஸ் அவங்க சர்வருக்கான ஒர்க்லோட ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த செகண்டரி லெவலில் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஜோன்னா என்ன அப்படின்னா ரூட் தான் ஜோன்னு சொல்லுவாங்க. த என்டையர் நேம் ஸ்பேஸ் இஸ் டிவைடட் இன்டு மெனி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். இட் ஹேஸ் ஏரியா அப் டு த which the server has access. Zone is defined as a group of continuous domains and subdomains. If the zone has single domain, the zone and domain are the same. Every zone have the server which contain the database called zone file. Using the zone file, the DNS server reply to the queries about the host into this zone. There are 2 copies of the zone files available, master and slave file. 12.9. So root இப்போ இங்கே ஜோன் அப்படிங்கும்போது ரூட்டுக்கு நெக்ஸ்ட் லெவல் அட்மோஸ்ட் ரூட் மாதிரி ஈக்குவல் தான் அந்த ஜோனோட கெப்பாசிட்டியும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவுக்கும் ஸ்லேவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இந்த ஜோனில் இருக்கும். அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ ரிசால்வர் அப்படிங்கும்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ நம்ம ப்ரௌசர் கொடுத்துட்றோம், நான் கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உள்ளே போயிடுது. ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்து நேராக சர்வர் போடுது. சர்வர் வந்து என்ன பண்ணுறாங்க, டேட்டாபேஸ்லேருந்து எனக்கு டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்து ரிட்ரீவ் பண்ணி டைரெக்டாக எனக்கு அனுப்பணும் இல்லையா. அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ரிசால்வர் வந்து ஒர்க் பண்ணும் இந்த இடத்துல. ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கிளைண்ட் சர்வருக்கான ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் இந்த ரிசால்வரோட ஒர்க்கு. டொமைன் நேம் சிஸ்டம் இஸ் அ கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன். எ ஹோஸ்ட் system need to map domain name to the IP address of vice versa according to the call, and that work is done by resolver. Resolver either asks server to provide information about IP addresses. If it does not find any information, then it sends the request to other servers and so on. Once the resolver receives the mapping, it checks whether it is an error of resolution and provide result according to that. ஸோ ரிசால்வரோட ஒர்க் என்னென்னா மீடியேட்டர் மாதிரி தான். ஸோ நான் கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரௌசரில் இருக்கா, அப்படி இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், வேறு சர்வரில் போய் தேடணும். இந்த சர்வர் இப்போ எனக்கு நான் கேட்குற queries-க்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட ஐபி அட்ரஸ்க்கு ரிசால்வர் வந்து ரிப்ளை பண்ணணும். ஐபி அட்ரஸ்னால் யார், நம்மளோட சிஸ்டம் தான். அதான் ஹவு டஸ் ஒர்க். ஸோ டிஎன்எஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணும். ஸோ டிஎன்எஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டிஎன்எஸில் 3 காம்போனன்ட்ஸ் இருந்தது, நேம் ஸ்பேஸ், நேம் சர்வர், அந்த ஜோனு. ஸோ ஒன்று இதை பற்றி பார்த்துட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. வென் த யூசர் என்டர் த URL, என்னென்ன 4 சொன்னோம் இல்லையா, protocol, domain name, folder name and file name. In the browser, the systems first check the DNS cache for the corresponding IP address. If the IP address is found in the cache, then the information is retrieved from cache. If not, then the systems need to perform DNS query. That is, the systems needs to query to resolve about the IP addresses from internet service provider. Each resolver has its own cache, and if it is found that then the information is retrieved. If not, then the query is passed to next domain. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நான் கேட்குற இன்ஃபர்மேஷன் சர்வருக்குள்ளே கிடைக்கலனா அடுத்த இடத்துல போகிறது. ஸோ இதுதான் அவங்க திருப்பி சொல்லியிருக்காங்க. இந்த query நான் கேட்குற இடத்துல இல்லை அப்படின்னா அடுத்த டொமைனுக்கு போங்க, இந்த டொமைனில் இல்லையா அடுத்த டொமைன். ஸோ நெக்ஸ்ட் டொமைன் நம்ம ஹைரார்க்கிக்கல் லெவலில் ட்ரீ வந்து ஸ்ட்ரக்சராக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் இதோட முடியுது. ஸோ டிஎன்எஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். டிஎன்எஸில் என்னென்ன அட்ரஸஸ் பார்த்தோம் இன்டர்நெட் ஒர்க் பண்ணுறதுக்கு. தென் டிஎன்எஸோட காம்போனன்ட்ஸ் பற்றி இன்றைக்கி முடித்தோம். ஸோ இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.